ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் அதிமுகவிலிருந்து விலகியிருந்தனர். தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருந்தனர். சில நாட்களுக்கு முன்பாக விராலிமலை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்திருந்தார். அதிமுகவிலிருந்து முழுமையாக விலகினார். அவர் தாவேக்காவில் இணைவதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவரும் தாவேக்காவில் இணைவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் இதுவரை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் தற்போது 6வதாக எம்ஆர் விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். மாவட்ட செயலர் பதவி பறிபோன நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலர் பதவி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எம்ஆர் விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை தொடர்ந்து காலியான தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு, அதனை தவிர்த்து 5 தொகுதிகளில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தனர். இந்நிலையில் 6வதாக எம்ஆர் விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களுடைய தொகுதிகள் காலியானது மற்றும் திருச்சி கிழக்கு என்பன உள்ளிட்ட 7 தொகுதிகள் தற்போது காலியானவையாக உள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், அடுத்தடுத்து அதிமுகவுக்கு அதிர்ச்சி. இப்போ எண்ணிக்கை 6 என்பதில் வந்து நிற்கிறது. தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படி ராஜினாமா செய்ய என்ன காரணம்? இவரும் தாவேக்காவில் இணைவதாக தான் சொல்லப்படுகிறதா? என்ன விவரம்? ஜனகவதி, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பின்னர் தற்போது அதிமுக இடையே ஏற்பட்ட பிரிவு காரணமாக தற்போது தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை நம்ம பார்க்கிறோம். 6வதாக இன்று எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் இருவரும் ஒன்றாக தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. சி விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 நபர்களை தமிழக வெற்றி கழகத்தில் ஒன்றாக இணைப்பதற்கான நிகழ்ச்சியை நடப்பதற்கான ஏற்பாடு பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. இன்று காலை திருவான்மியூரில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தவர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு காரணமாக தேதி என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி என 2 தேதிகள் ஏதேனும் ஒரு தேதியை இறுதி செய்து தருவதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியை மிகப்பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலேயே முன்னாள் அமைச்சரும் தற்போது இன்று கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் போது அதிமுகவின் பலம் வாய்ந்த நபர்களை கட்சியில இணைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறாக தெரிகிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பிக்களை இணைப்பதோடு தற்போது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை ராஜினாமா செய்துவிட்டு அவரோடு கட்சியில இணைக்க வேண்டும் என்ற பணியை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். எம்ஆர் விஜயபாஸ்கர் தரப்புல அவரே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் அடுத்த 2 நாட்கள்ல மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்களை ராஜினாமா செய்து வைப்பதற்கான பேச்சுவார்த்தையை சி விஜயபாஸ்கர் தரப்புல இருந்து மிக தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து தொடர்ந்து இவர்கள் வெளியே வருவதற்கான காரணம் என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இவர்களுக்கு பதவியை வழங்காமல் இருப்பது. குறிப்பாக பார்த்தோன்னா தேர்தலுக்கு பின்பு 2 குழுக்களாக பிரிந்திருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாலும் கூட 15 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கடிதம் கேட்டால் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்போகாது என்பது காரணமாக மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அதை ஏற்று சபாநாயகருக்கு அனுப்பினார். சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இருப்பினும் கூட அந்த பேச்சுவார்த்தையில மீண்டும் கட்சி ஒன்றாக இணையும் போது பேச்சுவார்த்தையில அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பதவிகள் எஸ்பி வேலுமணிக்கு தலைமை நிலைய செயலாளர், அதே போன்று மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் என்று 3 பொறுப்புகளும் இருந்தது. எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். ஆனா அவங்க யாருக்குமே தற்போது அந்த பதவிகள் என்பது வழங்கப்படவில்லை. எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டதாலும் கூட அமைப்பு ரீதியாக அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. மாவட்ட செயலாளர் மூலமாக மட்டும்தான் கட்சியில மாவட்ட அளவிலான முடிவுகளை எடுக்க முடியும்.
அமைப்பு செயலாளர் பதவி என்பது முக்கியமான தலைவர்களை கட்சியிலிருந்து பொறுப்புகளை நீக்கும் போது அவர்களுக்கான பொறுப்பாகவே அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பதவி என்பது வழங்கப்படுகிறது. எனவே அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்ததில் மீண்டும் கொடுத்ததில் அதிருப்தியில அவர்கள் தொடர்ந்து நீடித்து வராங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் தற்போதுதான் வந்திருப்பதன் காரணமாக தற்போதே மீண்டும் பதவியை வழங்கக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறாரு. எனவே தொடர்ந்து அதிருப்தி நீடித்து வரக்கூடிய நிலையில் தான் இவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான பணிகளை விஜயபாஸ்கர் மேற்கொண்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விரைவில் விஜயபாஸ்கர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இணைப்பு விழாவில் இவரும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. தளபதி ஏற்கனவே அதிமுகவுடைய 4 பேர் ராஜினாமா செய்து தாவைக்கவில் இணைந்திருந்தார்கள். சி விஜயபாஸ்கரும் இப்போ அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். அந்த 4 பேரினுடைய தாவைக்க இணைவு தொடர்பாக ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுக அதற்கான சட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப அடுத்த 2 விஜயபாஸ்கர்களும் தாவைக்கவில் இணைவதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? அடுத்து அவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவாக இருக்கும்? இல்ல, இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அதிமுக மூலம் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.கே. சுப்பையா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா சட்டப்பேரவையில எதிர்த்து வாக்களித்தவர்கள். அதாவது அதிமுகவினுடைய கொறடா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் இந்த அரசை எதிர்த்து வாக்களிக்கும் போது இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த நபர்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அந்த நபர்கள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்ததன் காரணமாக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சி விஜயபாஸ்கரும் சரி, எம்.ஆர். விஜயபாஸ்கரும் சரி, அந்த 15 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கடிதத்தை பொதுச் செயலாளரிடம் வழங்கி பொதுச் செயலாளர் அதனை ஏற்றுக்கொண்டு சபாநாயகருக்கு அனுப்பினார். சபாநாயகரும் அதை ஏற்று அவர்கள் மீதான நடவடிக்கையை கைவிடுவதாக தெரிவித்து விட்டார். எனவே சட்ட ரீதியாக அவர்களை இந்த சபாநாயகர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான உரிமை என்பது இருக்கிறது. எனவே சட்ட ரீதியாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி விஜயபாஸ்கருக்கு அதிமுக மூலமாக தற்போது எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டப்பேரவையில எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. காரணம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே அவர்கள் எதிர்த்து வாக்களித்ததை மன்னிப்பு கடிதம் மூலமாக ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும். ஆனால் அவர்கள் ஏற்கனவே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. எனவே சபாநாயகர் அதில் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தான் அவர்கள் தரப்பு விளக்க கடிதத்தை கேட்டிருந்தாங்க. அனைவரும் விளக்க கடிதத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. சபாநாயகர் அந்த 4 பேர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், எப்போது எடுப்பார் என்று அவர் தான் முடிவு செய்து அறிவிப்பார். ஆனால் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் அவருடைய மன்னிப்பு கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரும் அதை அறிவித்து விட்டார். அதன் பின்பு தற்போது ராஜினாமா செய்திருப்பதன் காரணமாக இதனை ஏற்கக்கூடாது என்று அதிமுக தரப்பில் தெரிவித்தாலும் கூட காலியான இடங்களாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளே தொடங்கி இருக்கிறது. விராலிமலை உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் ராஜினாமா செய்த இடங்கள்ல தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்தக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சபாநாயகர் உடனடியாக எம்.ஆர். விஜயபாஸ்கரனுடைய கடிதத்தை பெற்ற உடனடியாக சட்டமன்றத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சபாநாயகனுடைய அறை தற்போது பணிகள் மேற்கொண்டு வருகிறாங்க. அவருடைய அறையில் பூர்வாங்க பணிகள் நடைபெற்றதன் காரணமாக சபாநாயகர் அறையில் இல்லாமல் அருகே இருக்கக்கூடிய ஒரு கூட்டரங்கில் சபாநாயகர் காத்திருந்தார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்தவுடன் அவருடைய ராஜினாமா கடிதத்தை பெற்றவுடன் உடனடியாக சபாநாயகர் சட்டமன்றத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சந்தானகுமார், இப்ப தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவோட இப்போ தற்போது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இன்னும் எவ்வளவு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால், இல்லை இன்னும் எவ்வளவு இடங்கள் தாவைக்க எம்எல்ஏக்களாக கிடைத்தால் தனி பெரும்பான்மையோடு தாவைக்காவுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இப்போ ஒருவேளை அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுமே. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளை சார்ந்த நபர்களை இணைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல்படி தாவேக தரப்பிலிருந்து சென்று தற்போது கட்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதை விட மற்ற நபர்கள் தான் கட்சியில இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருவதாகவும், தமிழக வெற்றி கழகம் தலைமை தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியின் சார்ந்த நபர்கள் தொடர்ந்து கட்சியில இணைய வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு நபர்கள் மூலம் அணுகி வருவதாகவும், அவர்களில் யாரை சேர்க்க வேண்டாம் என முடிவு செய்து
தலைமை சொன்ன பின்புதான் அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தற்போது 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சபாநாயகர் ஒருவர் 106. இந்த தற்போது 6 தொகுதிகள் காலியாகி இருக்கிறது. அதிமுக தரப்புல இருந்து 6 பேர், அதே போன்று திருச்சி கிழக்கு முதலமைச்சருடைய ராஜினாமா 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியான தொகுதிகளாக மாறும். 106 113 இடங்கள் இருக்கும். அதே போன்று காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த கூட்டணியில் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதே போன்று அமமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய காமராஜ் சுயேட்சை அமமுகவினுடைய எம்எல்ஏவா தொடர்கிறார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கட்சியில பேசி வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் தாவேக்கால இணைய ஆசைப்படுகிறாங்க. கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பது காரணமாக அதுல யாரை சேர்க்க வேண்டும் என்ற முடிவு தாவேக்கா தரப்பு தான் எடுத்து வருவதாக தெரிகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கரை பொறுத்தவரையும் கரூர் மாவட்டத்தில் பலம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவர் சி விஜயபாஸ்கர் தற்போது கட்சியில இணையக்கூடிய நிலையில் அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை முடித்திருப்பதாக தெரிகிறது. திலகவதி, சட்டமன்ற விதி 21 படி எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதவி விலகல் முறையாக உள்ளதால் ஏற்கிறேன் அப்படின்னு சபாநாயகரும் பதவி விலகல் கடிதத்தை ஏற்று ராஜினாமாவை ஏற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனையும் நாம் பார்க்கிறோம். சந்தானம், இதுல ஏற்கனவே 4 பேர், தற்போது சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்படின்னு 2 பேர், அதிமுகவிலிருந்து 6 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஏறத்தாழ ஒரு 10 பேர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு முன்பாக சொல்லப்பட்டது. இது ஸ்பெக் தான், ஒரு அசம்ஷன்ல தான் கேட்கிறேன். மற்ற யாருடைய பெயர்லாம் பேசப்படுகிறது? இல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து வெளியே யாருக்கும் தெரியாம தான் இப்போ பாத்துக்கிறாங்க. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கரும் கூட கடந்த அரை மணி நேரத்துல தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகால இணைய இருக்கிறார் என்று கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்டிருந்தாலும் கூட அவர் உறுதியாக ராஜினாமா செய்ய போகிறார் என்பது தற்போது அவர் சட்டமன்றத்திற்கு புறப்பட்டார். ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கு புறப்பட்ட பின்னர் தான் தெரிவிக்கப்பட்டது. சபாநாயகர் கூட அவசரமாக சட்டப்பேரவைக்கு அந்த கடிதத்தை வாங்கிவிட்டு உடனடியாக புறப்படுகிறார். எனவே தற்போது வரை பெயர் தரப்பு என்பது தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் கூட சி விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து பேசும்போது இன்னும் 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் அவர்களுக்கான பதவி என்பது வழங்கப்படவில்லை. பொதுச் செயலாளர் அரவணைத்து செல்லக்கூடிய நிலையிலும் இல்ல அப்படின்றது காரணமாக அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் சி விஜயபாஸ்கர் தரப்புல இருந்தும் அதே போன்று தாவேகா தரப்புல இருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. பேரளவுல தெரிவிக்கணும் என்ற கூட உறுதி செய்து ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கு பேச்சுவார்த்தை முடித்து விட்டு கட்சி அலுவலகத்தினுடைய வாசல் வரை கூட திரும்பி சென்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே 2 தரப்புமே கூட இந்த நிகழ்ச்சியில இறுதி செய்யப்பட்டு ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிலை வந்த பின்னர் தான் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சி விஜயபாஸ்கரை பார்த்தோம், நம்ம யாருக்குமே தெரியாமல் ராஜினாமா கடிதத்தை தலைமை செயலகத்தினுடைய 10ஆம் எண் வாயிலுடைய பின்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்தானம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு.